வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலி சினிமால 2020ல வெளியான டிடெக்டிவ் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். வெள்ளக்காரங்க நம்மள ஆட்சி செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை காட்சி பத்தி இருப்பாங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் வேலை பாக்குறவரா இருப்பாரு. இவருக்கு பெருசா எந்த கேஸுமே அமையாது, எல்லாம் சிம்பிள் கேஸா இருக்கும். என்ன சிம்பிள் கேஸா இருக்கு, கதையிலலாம் எவ்வளவு சூப்பர் கேஸ் வருது, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு கேஸ் வரணும், அந்த கேஸ்ல நம்ம சாமர்த்தியமா எதாவது பண்ணணும், அப்பதான் நம்ம உண்மையான டிடெக்டிவ், அப்பதான் நம்ம உண்மையான ஷெர்லாக் ஹோமா மாற முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில வருது. அது என்ன மாதிரியான கேஸ், அதை ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு மோகன் அப்படின்றது. ஆக்சுவலா இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நான் தான் பேர் கொடுப்பேன். ஏன்னா இவங்களுக்கு கொடுத்திருக்க பேரு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனால நானா ஒரு பேர் கொடுக்கிறேன். இப்ப நம்ம ஹீரோ மோகன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வெளிநாட்டுல தான் இருக்காரு. அந்த இடத்துல கேஸ சால்வ் பண்றதுக்காக இவரை வர வச்சிருக்காங்க போல, ஸ்பெஷலா இவரை வர வச்சிருக்காங்க. இந்த கேஸ பத்தி இவருமே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒருத்தர் நடு ரோட்ல இறந்து போயிருக்காரு. 4 வாட்டி புல்லட்டால ஷூட் பண்ணா எப்படி சாவாங்களோ அந்த மாதிரி தான் இறந்து போயிருக்காரு. அங்க இருக்க போலீஸ்க்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியல, அதனால தான் ஹீரோவை வர வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எப்பவுமே இவரை ஷெர்லாக் மாதிரி நினைச்சுப்பாரு. கவலையப்படாதீங்க, நான் இந்த கேஸை சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, இவங்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அங்க இருக்க போலீஸ்க்கு நிறைய விஷயங்களை இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வாட்சன் கூப்பிடுறாரு. அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. ஷெர்லாக் ஹோம்ஸோட அசிஸ்டன்ட் பேரு வாட்சன் தானே, அப்படிதான் இவர் வாட்சன் கூப்பிடுறாரு. இது எல்லாம் ஹீரோவோட கனவு தான். அப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராரு. இவர் பேரு வாட்சன்லாம் கிடையாது. என்ன மோகன் சார் திரும்பி கனவான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பதான் இவர் கனவுல இருந்து கண்மொழிக்கிறாரு. உன்னை கூப்பிட்டேன், நீ எதுக்காக வரலன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. கனவுல கூப்பிட்டுருப்பீங்க, அதனால தான் வந்திருக்க மாட்டேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டும் கிண்டல் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவாங்க. வெள்ளக்காரங்க நம்மள ஆட்சி செய்யும் போது வெள்ளக்காரங்களுக்கு எதிராக ஒரு குரூப் போராடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு குரூப் வெள்ளக்காரங்க கிட்டே வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ வெள்ளக்காரங்க கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் வேலை போல. இப்ப அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, சீனியர் உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னாரு, வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. இவர் கனவுல இந்த சீனியரை தான் இவர் போலீஸா கற்பனை பண்ணியிருக்காரு போல. இப்ப சீனியர் இருக்கார்ல, ஒருத்தனோட ஆக்டிவிட்டி ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு, நீங்க ரெண்டு பேர் தான் நோட்டம் என்னும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொருத்தங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெள்ளக்காரர் இந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் எப்பவுமே வண்டியில நைட்டு நேரம் ஒரு பகுதி வழியா போவாரு. அப்ப ரெகுலரா ஒருத்தன் நோட்டம் இட்டு இருக்கான். நாங்க கவனிச்சோம், அவன் ரெகுலரா நோட்டம் இட்டு இருக்கான். அவரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டிருக்கான் போல, நீங்க அது நடக்காம பாத்துக்கணும். அதே மாதிரி அவனோட ஆக்டிவிட்டியை நல்லா கவனிங்க. அவன் தப்பு பண்றவன்னு தெரிஞ்சதுன்னா அவனை தூக்கிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் வெள்ளக்காரரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வெள்ளக்காரரு இந்த வேலையை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நிறைய டிடெக்டிவ் நாவல்லாம் படிப்பாரு. அந்த டிடெக்டிவ் நாவல்ல ரொம்ப கஷ்டமான கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் நம்ம லைஃப்ல வரும்ன்ற மாதிரி இவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த மாதிரி எதுவுமே வர மாட்டேங்குதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, இந்த கேஸ் கூட அந்த மாதிரி கஷ்டமான கேஸா இருக்கலாம்ன்ற மாதிரி ஃப்ரெண்டுமே சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு வேற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பேரு மீனா அப்படின்றது. இந்த மீனா விளக்கெல்லாம் ஏத்துறாங்க. இப்ப வேகமா பால்கனி கிட்ட வராங்க. அங்க இருக்க யாரையோ பாக்குறாங்க. அங்க இருக்க நபரோட பேரை சொல்லிடுறேன், அவர் பேரு குரு அப்படின்றது. அவருமே இவங்களை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்றாரு போல. ரெண்டு பேருமே பார்வையிலேயே பேசிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்த மீனாவோட ஹஸ்பண்ட் தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க இப்போதைக்கு விதவையா இருக்காங்க போல. என்ன விளக்கு எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுவா, இங்க ஒரு பூச்சி போன மாதிரி இருந்தது, அதை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், அதை விரட்டி விடுறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. இவங்க குருவை பார்க்கறது இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி சமாளிக்கிறாங்க. ஹஸ்பண்டோட தங்கச்சி விதவையா இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களோட பேரு காவியா அப்படின்றது. எல்லாருக்குமே நான் தான் பேர் கொடுத்திருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் கொடுக்கிற பேரை மட்டும் நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இந்த தங்கச்சி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த குரு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவோட சீஃப் இந்த பகுதியில தான் அவன் நோட்டமிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு ஹீரோவும் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்காங்க. அவன் நோட்டம் இன்னும் அவன் என்னதான் பண்றான்றதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேமராலாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நமக்கு மீனாவை காட்டுறாங்க. மீனா இருக்காங்கல்ல, அந்த காவியா கூட சேர்ந்த மாதிரி கார்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. மீனாக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு போல. இருந்தாலும் நல்ல நியூஸ் எதுவுமே வராம இருக்கு. என்ன அண்ணி, உங்களுக்குள்ள என்னதான் நடக்குது, என்ன இன்னும் குழந்தை பிறக்காம இருக்குன்ற மாதிரிலாம்
இவங்க விளையாட்டா கேக்குறாங்க. அதுக்கு மீனா ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டாங்க. நீ பேசாம கார்டை போடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த நபர் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனுமே இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆக்சுவலா உடம்பெல்லாம் துணியை வச்சு மறைச்ச மாதிரி தான் வந்திருக்கான். எதுக்காக இந்த மாதிரிலாம் மறைச்சு வந்திருக்கான்? சோ நம்ம சீஃப் சொன்னது உண்மைதான், இவன் ஏதோ தப்பு பண்ண போறான் போல, இவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துல இந்த பகுதியோட எட்டு வண்டியில போவாரு. அப்படி வண்டியில போகும்போது அட்டாக் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப அவன் துணியை போட்டு மறைச்சிருக்கான் பாத்தீங்களா, கையில ஏதோ வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. உதாரணத்துக்கு கன்னு வச்சிருக்க மாதிரிலாம் உங்களுக்கு தெரியுது. கையில கண்டிப்பா கன் தான் வச்சிருக்கான். அவர் வரும்போது ஷூட் பண்ணலாம்னு இருக்கான் போல, எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வெள்ளக்காரங்களுக்கு எதிராக இவன் போராட்டம் பண்றான், அதனால தான் வெள்ளக்காரரோட கதையை முடிக்கிறதுக்காக வெயிட் பண்றான் போல அப்படின்ற மாதிரி இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. கையும் களவுமா பிடிக்கணும்ல, அதனால வண்டி வர வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி மீனா காவியாவை நமக்கு காட்டுறாங்க. காவியா விடவே மாட்டாங்க, திரும்ப திரும்ப அதை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணனுக்கும் உங்களுக்கும் நடுவுல எல்லாமே ஓகேவா தானே போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா மீனா திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி எதுக்காக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க? அப்ப இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போல ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் காவியா யோசிக்கிறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, போட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. இப்ப இவங்க நினைச்ச மாதிரியே சீஃபோட வண்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அவன் அட்டாக் பண்ணுவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பிடிக்கலான்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. ஆனா வண்டியை கிராஸ் பண்ணி போயிருது. ஆனா அவன் எதுவுமே பண்ணாம அதே பகுதியில நின்னுட்டு இருக்கான். இவன் என்ன வண்டியை போயிருச்சு இன்னும் நின்னுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவன் அட்டாக் பண்றதுக்காக வரலையா, ஒருவேளை நம்ம கண்காணிக்கிறத அவன் கவனிச்சிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நபர் இருக்கான்ல, ஒரு டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த டாக்டர் மோஷன் சாம்பிளை கொண்டு வா டெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளா வயிறு சரியில்லாம இருக்கும், அதனால தான் மோஷனை சாம்பிளா எடுத்துட்டு வந்திருக்காரு. டாக்டர் நீங்க கேட்டது இதுல இருக்கு, சீக்கிரமா டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்கான். அட பாவி, மோஷன் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப நேரடியா அவனுக்கு பக்கத்துல வந்தே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏண்டா இது எதுக்காகடா மறைச்சு எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பின்ன எனக்கு அசிங்கமா இருக்கும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நாங்க வேற என்னென்னமோ நினைச்சிட்டோம், முதல்ல இங்க இருந்து போடா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அவனை அடிச்சு இங்க இருந்து துரத்தி விடுறாங்க. சும்மா காமெடி சீனா இந்த விஷயத்தை மாத்திடுறாங்க. மீனான்னு ஒருத்தங்களை பத்தி சொன்னல, அவங்களோட ஹஸ்பண்டா தான் இந்த மோகன் இருப்பாரு. இவர் எப்ப பாரு டிடெக்டிவ் நாவல் தான் படிப்பாரு. ஹஸ்பண்ட் கிட்ட பேசலாம், கொஞ்சம் நெருங்கி இருக்கலாம்ன்ற மாதிரி ஒய்ஃப் நினைக்கிறாங்க. பேசுறதுக்கு ட்ரை பண்ணா கூட அவர்கிட்ட இருந்து பதில் வர மாட்டேங்குது. இவர் எதுக்கு நம்ம கிட்ட பேசவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. நான் புக் படிக்கிறேன்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபும் சோகமா படுத்துறாங்க. இன்னைக்கு நேத்து இந்த விஷயம் நடக்கல, கல்யாணம் ஆனதுல இருந்தே ஹஸ்பண்ட் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. காலையில இவங்க அவருக்கான திங்ஸ் எல்லாம் தரம்போது கூட கட்டி பிடிக்க பாக்குறாங்க. ஆனா இவர் விலகி போயிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப இந்த மீனா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கிட்ட இருக்க வண்டி மூலியமா ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. இங்க யாரையோ பாக்குறதுக்காக மறைஞ்சு உள்ள வந்துட்டு இருக்காங்க. யாரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னா, தேவன் ஒரு நபரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா பிரிட்டிஷை எதிர்த்து நிறைய பேர் சண்டைலாம் போடுவாங்க பாத்தீங்களா, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி சண்டை போடுறவர் தான் தேவனா இருப்பாரு. ஒரு டைம் இவங்க தேவன் கிட்ட தான் இருந்திருப்பாங்க. அதாவது தேவன் புரட்சி பண்ணணும்னு நினைக்கிறாருல, இவங்களுமே சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. ஆனா வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் இவங்களோட லைஃப் மாறி இருக்கும். இப்ப இவங்களுமே இந்த அங்கிளை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. நீ டோட்டலா மாறிட்டல, இந்த புரட்சியெல்லாம் விட்டுட்டல, அதுவும் இல்லாம அந்த வெள்ளக்காரங்களுக்கு வேலை பார்க்கறவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதே வேற ஒருத்தரை, நீங்க தான் அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் சில விஷயங்களை நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த தேவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பாரு, அவர் தான் அந்த குருவா இருப்பாரு. இவங்க விளக்கெல்லாம் எடுத்துட்டு போய் ஒருத்தரை பார்த்தாங்கல்ல, அவர் தான் குருவா இருப்பாரு. ஒரு டைம் அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் புரட்சியை ஏற்படுத்தணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காரு. அதுக்காக நிறைய புக்கெல்லாம் எழுதுறாரு. இது எப்படியாவது மக்கள் கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே தேவன் சொல்ற வேலையும் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு பக்கம் லவ்வும் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல தேவனுக்கு தெரிய வந்திருக்கும். தேவனுக்கு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றதுல பெருசா விருப்பம் இல்ல. ஏன்னா புரட்சியோட பவர் குறைஞ்சிரும்ல, அதுக்காக இவங்க லவ் பண்றதுல அவருக்கு விருப்பம் இருக்காது. அவர் தான் பிரிச்சு விட்டுருப்பாரு. எப்படி பிரிச்சு விட்டாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் குரு கிட்ட அன்பா பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறத தேவன் கவனிச்சிருவாரு. இப்ப தேவன் இருக்காருல, ரெண்டு பேருக்குமே தனித்தனியா வேலை எல்லாம் கொடுக்குறாரு. மீனா நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாரு. திடீர்னு எதுக்கு போக சொல்றாரு அப்படின்ற மாதிரி மீனாக்கு டவுட் வருது. இப்ப மீனாவும் வாசல்ல போய் நிக்கிறாங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேக்குறாங்க. அடுத்ததா தேவன் பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நேத்து ஒரு வேலை கொடுத்தேன், அந்த வேலையை நீ முடிக்கல, உன்னோட கவனம் வேற ஒரு இடத்துக்கு போகுதுன்றது எனக்கு தெரியுது. மீனாவும் நீயும் பழகிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ, நம்மளுக்கு புரட்சி தான் முக்கியம், விடுதலை தான் முக்கியம்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு.
பையனுக்கு மீனாவை பிடிக்கும், அப்பா கிட்ட மீனாவை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்பா இதுக்கு ஏத்துக்க மாட்டாரு. இல்ல நான் இதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட பேசுறாரு. இப்படிலாம் பேசிட்டு பையன் வெளியே வரும்போது மீனா இது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்கன்னு பையனுக்கு தெரிய வருது. பையனுமே பெருசா எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பி இருப்பாரு. அந்த குரு லவ்வ தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்குள்ள மீனாவோட வீட்டை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படிதான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ இருக்கார்ல, ஒரு சஸ்பென்ஸ் புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. படுக்கிறதுக்கு வாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இல்ல நான் படிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் இன்னைக்கு ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாரு, அதை பத்தி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு. முதலாளி தான் இவங்களுக்கு தகவலை கொடுத்திருப்பாரு. சூப்பர் கேஸ் மாட்ட போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சந்தோஷமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த முதலாளி கிட்ட கேக்குறாங்க. திடீர்னு பேசிட்டு இருக்கும் போது நெஞ்சுல வந்துருச்சு, சாஞ்சி விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி முதலாளி சொல்லிட்டாரு. முதலாளி சொல்றது உண்மையா இல்ல வேற ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிடல அப்படின்ற மாதிரி முதலாளி சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு ஒருத்தனுக்கு எப்படி நெஞ்சோலி ஏற்படும், வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவும் அவரோட பாடி அனலைஸ் பண்றாரு. அவரோட கழுத்தெல்லாம் திருப்பி பாக்குறாரு. அப்படி திருப்பி பார்க்கும்போது ரெட் கலர்ல ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது அச்சு விழும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அச்சு விழுந்திருக்கு. இத பாக்குற ஹீரோ என்ன நடந்திருக்குன்றதை கெஸ் பண்ணிடுறாரு. ஆனா ரொம்ப சிம்பிளா இவர் கெஸ் பண்ணிடுறாரு. என்னடா இவ்வளவு சிம்பிளா கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த முதலாளி கையில அந்த மாதிரி அச்சு வச்ச ஒரு மோதிரம் இருக்கும். முதலாளி கையை வச்சு கழுத்தை நெரிச்சிருக்காரு, அதனால தான் இந்த அச்சு விழுந்திருக்கு. முதலாளி தான் சாவடிச்சிருக்காருன்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த முதலாளி நான்லாம் எதுவுமே பண்ணலன்னு சமாளிக்கிறாரு. ஆனா ஹீரோ சொல்றதுல இவர் மாட்டிக்கிறாரு. அதாவது அவன் ஒரு பொருளை திருடிட்டு போக பார்த்திருப்பான். என் கடையிலேயே திருடுறியான்ற மாதிரி நெரிச்சு சாவடிச்சிருப்பாரு. உண்மையிலே இந்த முதலாளி தான் சாவடிச்சிருக்காரு. கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், நம்ம சால்வ் பண்ணலாம்னு ஹீரோ நினைச்சிருப்பாரு. இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிறாரு. இத பத்தி தான் பிரசன்ட்ல ஒய்ஃப் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்ற மாதிரி மீனா அந்த தங்கச்சி கிட்ட சொல்லிருப்பாங்க. இப்ப காவியா கதை வழியா எட்டி பாக்குறாங்க. நீங்க அப்ரோச் பண்ணுங்க, அப்பதானே நடக்கும்ன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட மீனா இருக்காங்கல்ல, எவ்வளவு நேரம் படுக்காம இருப்பீங்க, வந்து படுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே பெட்டி கிட்ட வந்து உட்காந்துடுறாரு. இப்ப ஒய்ஃப் கொஞ்சம் டச் பண்ணி அப்ரோச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் சட்டுன்னு விலகி போயிட்டு இருக்காரு. நீ படுன்ற மாதிரி உங்களை படுக்கலாம் வச்சிட்டு இருக்காரு. என்ன ஒய்ஃப் திடீர்னு இப்படி நடக்கிறா, வேற யாரோ சொல்லிதான் நடக்கிறா போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. யாரோ கதை வழியா கவனிக்கிற மாதிரியும் தோணுது. வேகமா இவர் கதவுக்கு பக்கத்துல வராரு. அதுக்குள்ள தங்கச்சி இருக்காங்கல்ல, இங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இவருமே கதவை சாத்திடுறாரு. ஓஹோ, தங்கச்சி தான் ஏதோ பண்ண சொல்லியிருக்கா போல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மீனாவும் காவியாவும் சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு குளத்துல குளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப குளிச்சு முடிச்ச மீனா இருக்காங்கல்ல, எந்திரிச்சு போறாங்க. காவியா மட்டும் அந்த இடத்துல குளிச்சிட்டு இருக்காங்க. மீனா எந்திரிச்சு வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் சட்டுன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. யாருன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு குரு தான் வந்திருப்பாரு. குரு இவங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு போல. திரும்பி இவங்க கூட சேரணும்னு ஆசைப்படுறாரு. உன் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா போலல, நீயும் நானும் சேர்ந்தாதான் கரெக்டா இருக்கும், என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த சமயம் காவியா இருக்காங்கல்ல, மீனா எங்க போன, மீனா எங்க போனன்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காங்க. அவ வந்துட போறா, இங்க இருந்து போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்னதானே லவ் பண்ற, ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. கரெக்டா காவியா வரதுக்குள்ள இவர் அனுப்பிடுறாங்க. இங்க என்ன பண்றீங்கன்னு காவியா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி மீனா சமாளிக்கிறாங்க. ஆனா காவியாக்கு லைட்டா இந்த இடத்துல டவுட் வருது. நம்ம ஹீரோக்கு ஒரு எட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த எட்டு என்ன பண்றாருன்னா அந்த தேவனோட போட்டோவை காட்டுறாரு. ஹீரோ கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் மட்டும் காட்டல, மத்த ஆளுங்க கிட்டயும் காட்டுறாரு. இந்த தேவன் தான் நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கான், இந்த தேவனை எப்படியாவது நம்ம லாக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கேட்கிற மாதிரியே மத்தவங்களும் கேட்டுக்கிறாங்க. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் அப்பா சொல்றதெல்லாம் கேட்பாரு. பிரச்சாரம் பண்றது, நோட்டீஸ் தரது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவாரு. ஆனா அப்பா வயலன்ஸா கையில எடுக்கணும், அப்பதான் அவங்கள மொத்தமா நம்ம காலி பண்ண முடியும், அதனால தான் நான் இப்ப கன் கலாச்சாரத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுல பையனுக்கு பெருசா உடன்பாடு இல்ல. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்லாத, இந்த கன்னை புடி, ஏதாவது ஒரு நேரம் வந்ததுன்னா இந்த கன்னை நீ யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. குருக்கு பெருசா விருப்பம் இல்ல. சரி அப்பா தராரு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே அப்பா கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோ எப்ப பாரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வேணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படி என்னதான்ப்பா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் வேணும் சொல்லுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. ஒரு கேஸ்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேஸ சொல்றன்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மாலினி அப்படின்ற ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் செக் பண்ற ஆளுங்க மாதிரி வராங்க. சும்மா கற்பனை
கம்பெனிக்காக தான் இந்த மாதிரி வராங்க. வரவங்க அந்த ஹஸ்பண்ட் எப்படி இறந்திருக்காருன்னு செக் பண்றாங்க. அவரோட பட்டெக்ஸ்ல ஒரு மீனோட முள்ளு குத்தி இருக்கு. இந்த முள்ளால தான் இறந்து போயிருக்காருன்னு ஹீரோக்கு தெரிய வருது. கதையை கேட்டுட்டு இருக்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, பாம்பு குத்தி சாவாங்க முள்ளு குத்தியா சாவாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இது விஷ நிறைஞ்ச முள்ளு, நீ கதையை மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த மீன் எங்க கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல வந்து இவங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட்ல தேவின்னு ஒருத்தங்க இந்த மீனெல்லாம் வித்துட்டு இருக்கிறது தெரிய வருது. இதெல்லாம் கதையா கேட்டுட்டு இருக்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நான் ட்விஸ்ட கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தேவி கிட்ட இருந்து இந்த ஒய்ஃப் மீனை வாங்கியிருக்காங்க, அந்த மீன் முள்ள எடுத்திருக்காங்க, முள்ள வச்சு ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிருக்காங்க. வேற யார் கூடயா உங்களுக்கு பழக்கம் இருக்கு, அதனால ஒய்ஃப் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க கரெக்டான்ற மாதிரி கேட்கிறாரு. அதுதான் கிடையாது, ட்விஸ்டே வேற. கொலை பண்ணது யார் தெரியுமா, அந்த தேவி தான். எதுக்குன்றத சொல்றேன் கேளுன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மை என்ன தெரியுமா, அந்த காலத்திலேயே லெஸ்பியனா இருப்பாங்க. அந்த மீன் கடை வச்சிருக்க தேவியும் சரி, அதே மாதிரி அந்த ஒய்ஃபான மாலினியும் சரி லெஸ்பியன் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. ரெண்டு பேருமே கிஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஆனா ஹஸ்பண்ட் கொஞ்சம் தடியா இருக்கார்ல, அதனால ஹஸ்பண்ட் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஒய்ஃப் கூட ஹஸ்பண்ட் எப்படி கொள்றது வேணான்ற மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அந்த தேவிக்கு தெரிய வருது இல்ல, இந்த ஹஸ்பண்ட சாவடிச்சாதான் அவன் நமக்கு கிடைப்பா, ஹஸ்பண்ட் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சைலண்டா வந்து அவரோட பின்னாடி குத்தி இருப்பாங்க. சோ அந்த தேவி தான் சாவடிச்சிருக்காங்க, ஒய்ஃப் சாவடிக்கல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் கிடைக்கணும், அந்த கேஸை நான் திறமையா சால்வ் பண்ணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த குரு வீட்டுக்கு கீழே நின்னுட்டு இருக்காரு, மீனவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் வரதுனால இவங்க சட்டுன்னு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரத்துல அந்த தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தரா. இவங்களுமே அதை வேகமா பிரிச்சு படிக்கிறாங்க. பார்த்தா குரு கிட்ட இருந்து தான் அந்த போஸ்டே வந்திருக்கு போல. குருவும் நம்ம சீக்கிரட்டா மீட் பண்ணலாம், நம்ம பேசாம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலான்ற மாதிரிலாம் எழுதியிருக்காரு. என்ன இப்படிலாம் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. குருவும் இவங்களை எட்டி எட்டி கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த குரு முகத்தெல்லாம் மூடி இருக்காருல, அதனால ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் இவன் யாருன்ற மாதிரி டவுட் வருது. இப்போ ஒரு பெரியவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது குரு அவரை கிராஸ் பண்ணும் போது இடிச்சிடுறாரு. அப்படி இடிச்சதுல அந்த பெரியவருக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிருது. திடீர்னு நெஞ்சு வலி வந்த மாதிரி இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அந்த குரு தான் ஏதோ பண்ணிட்டு போயிருக்கான் போல, அந்த மர்ம நபர் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. குரு இவங்களுக்கு மர்ம நபர்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். சோ அவன் தான் இந்த பெரியவரை சாவடிச்சிருக்கான், அவன் வேற ஏதோ பிளானோட வந்திருக்கான் போல, எதுக்காக முகத்தெல்லாம் மறைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சோ அவன் யாரு என்னன்றதை வாட்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவருக்கே தெரியாம இவங்க ஃபாலோ பண்றாங்க. அவர் தங்கி இருக்க இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க இருக்கவங்க கிட்ட பேச்ச கொடுக்குறாங்க. அது மூலியமா அவரை பத்தி இன்னும் சில டீடைல்லாம் தெரிய வருது. அவர் வீட்லயே ஒரு போர்ஷன் காலியா இருக்கிறது தெரிய வருது. அங்க போய் விசாரிக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் வெளியூருக்கு நான் போகணுன்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. 2 நாள் 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டாரு. 2 நாள் என்ன தனியா விட்டுட்டு போறீங்களா இருங்கன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. இல்ல நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப குரு இருக்காரு பாத்தீங்களா, மீனாக்காக லெட்டர்லாம் எழுதிட்டு இருக்காரு. குரு மீனாவை லவ் பண்றவர்ன்றது நம்ம ஹீரோக்கு தெரியாது. இப்ப ஹீரோ இருக்காருல, ஒரு பெரியவர் கெட்டப் போட்ட மாதிரி இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உங்க வீட்டுல ஆள் வேணும்ன்ற மாதிரி போட்டிருக்கீங்கல்ல, நான் வேணா டெனண்டா சேர்ந்துக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி உட்காருங்க அப்படின்ற மாதிரி இவருமே உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் சைட்ல இருந்து டீ எல்லாம் தருவாங்க. அந்த டீயை நம்ம ஹீரோ குடிக்கிறாரு. அப்படி குடிக்கும் போது ஹீரோவோட ஒட்டு மீசை இருக்கு பாத்தீங்களா, கலண்டு விழுந்துரும். அதை கவனிக்காம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் இது மீனாவோட புருஷன்றது தெரிஞ்சிருது. இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான், அதுவும் மாறு வேஷத்துல எதுக்காக வந்திருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர்கிட்ட ஒரு கன் இருக்குல்ல, அந்த கன்னை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. சரி கண்ணெல்லாம் எடுத்து ஷூட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி பேசி மட்டும் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் மீசை கலண்டது ஒருவேளை அதை அவன் பார்த்திருப்பானா அப்படின்ற மாதிரி தோணுது. சேச்சா பார்த்திருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவரே சமாதானப்படுத்திக்கிறாரு. ஹீரோவும் அந்த வீட்டுல கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது என்னன்னா, அங்க ஸ்டே பண்றதுக்கு முடிவு எடுத்துட்டாரு பாத்தீங்களா. அப்படி ஸ்டே பண்ணிட்டு இருக்கும் போது அவன் வீட்டுல இல்லாத சமயம் இவருமே அவனோட ரூமை செக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அப்படி செக் பண்றதுக்காக வரும்போது அவன் கண்ணை மறைச்சு வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கும். சோ அவனை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்சியாளர்களுக்காக வேலை பார்க்கறவன் போல, அவனை பத்தி இன்னும் டீட்டெயிலாம் நான் தேடணும், அவனை கண்டுபிடிச்சு நான் மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவனை பத்தி எப்படி உங்ககிட்ட சொல்லுவான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கறாரு. என்கிட்ட சொல்ல மாட்டான், ஆனா வேற ஒருத்தி கிட்ட சொல்லுவான்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. அதாவது விலை மாத மாதிரி பெண்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணை இவர் வர வச்சிடுறாரு. இந்த லேடியோட பேரு மாலா அப்படின்றது. இப்ப மாலா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட ஒய்ஃப் மாதிரி நடிக்கணும், என் ஒய்ஃபா இருந்துகிட்டே அவனை கொஞ்சம் கொஞ்சமா செடியூஸ் பண்ணும், அவன் கிட்ட இருந்து விஷயத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பண்ணிடுறேன், காசை தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் நிறைய காசு தராரு. இதெல்லாம் பத்தாது, இன்னும் தாங்கன்ற மாதிரிலாம் வாங்குறாங்க. குரு கிட்ட இவர் வயசான நபர் மாதிரி தான் நடிக்கிறாரு. இவ பேரு மாலா, நாங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம், என் லவ் சில சமயம் இவ புரிஞ்சுக்கவே மாட்டா, நீங்க தான் எங்க 2 பேரை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு.
இந்த வயசுலயே உங்களுக்கு கல்யாணம் ஆவலியான்ற மாதிரி குரு கேக்குறாரு. எனக்கு ஒய்ஃப் இருக்கா, ஆனா அந்த ஒய்ஃப் எல்லாம் இறந்து போயிட்டா, இப்ப இவ்வளவுதான் நான் உயிரா நினைக்கிறேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்கான்னு குருவுக்கு தோணுது. சரி குருவும் ஹெல்ப் பண்றன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ ரூம்ல இருக்கிறதுனால ஒட்டு மீச ஒட்டு தாடி எல்லாம் கழட்டி புக் படிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயம் குரு ஜன்னல் வழியா இவரை ஷூட் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா இவர் இறந்து போனாதான் மீனா திரும்பி கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் குரு யோசிக்கிறாரு. இப்ப கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஷூட் பண்ண இவருக்கு மனசு வர மாட்டேங்குது. திடீர்னு ஹீரோக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது. சட்டுன்னு வெளியே வந்து பாக்குறாரு. இவர் பார்க்கும்போது யாரும் காணோம். ஏன்னா குரு இருக்காருல்ல, அதுக்குள்ள ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாரு. ஷூட் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி குரு குழப்பத்துல இருக்காரு. ஹீரோவோட பிளான் என்னன்றது குருக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்காக அந்த பொண்ணு கிட்ட பேச வைக்கிறதுக்காக கூட்டு போறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே தான் அந்த இடத்துக்கு வராரு. இவ தான் நான் சொன்ன மாலா, என் அன்பை புரிஞ்சுக்கவே மாட்டா, நீங்க தான் எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. குரு கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் ஹீரோ இருக்காருல்ல, என்ன என் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்க, அவங்க கிட்ட போய் பேசு, எப்படியாவது உண்மையை வாங்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி விடுறாரு. இப்ப இந்த லேடி இருக்காங்கல்ல, நடிச்சுக்கிட்டே இந்த குருக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. என் மனசுல இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கவே மாட்டாரு, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி எமோஷனலா பேசி இவரை கட்டிலாம் பிடிக்கிறாங்க. என்ன மேடம் என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க, விடுங்க மேடம் விடுங்க மேடம் அப்படின்ற மாதிரி இவருமே விலகுறாரு. எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்படி எல்லாம் நடிச்சு அவங்க கிட்ட க்ளோஸ் ஆக முடியாது, வேற எப்படியாவது நடிச்சு அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகு, அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு வாங்கி தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி இன்னும் காசு தாங்கன்ற மாதிரி நிறைய காசெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் குருவை செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருல்ல, ஆனா குரு அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றதா நினைக்கிறாரு. உன் புருஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி மீனா கிட்ட சொல்லிட்டாரு. மீனா அப்படிலாம் அவர் பண்ண மாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன்கிட்ட நெருக்கம் காட்டல, அந்த பொண்ணை தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு போல, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவனை விட்டுட்டு வந்தா அவன் கஷ்டப்படுவான்றதுக்காக தானே விட்டுட்டு வராம இருக்க, ஆனா அவனுக்கே உன்னை பிடிக்கலன்னும் போது நீ விட்டுட்டு வந்தாலும் என்ன தப்பு, என் கூட வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி என்னால வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவருமே கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் கிளம்பி போனத அந்த இடத்துக்கு வந்த இந்த தங்கச்சியான காவியா பாத்துறாங்க. என்ன நடக்குதுன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. அந்த மாலா மூலியமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. எங்க அந்த மாலாக்கு சுத்தமா நடிக்கவே தெரியல, இன்ஃபர்மேஷன் எடுத்த மாதிரி தான் போ அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப புக் படிச்சிட்டு இருக்கவர் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே போயிடுறாரு. அப்ப வேற ஒருத்தர் இந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு வராரு. அவர் பேரு ரகு அப்படின்றது. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு புக்கை படிச்சார்ல, அந்த புக்கை இவர் எடுத்து திருப்பும் போது உள்ள இருந்து ஒரு பேப்பர் விழுது. அந்த பேப்பர் எடுத்து இவர் படிக்கிறாரு. அது தேவன் கிட்ட இருந்து குருக்கு வந்த லெட்டரா இருக்கும். அப்ப குரு மூலியமா தேவனை பிடிக்கலாம் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நபரோட பேரு குருவா, அந்த குரு மூலியமா தேவனை பிடிக்கலாம், இத பத்திலாம் ஹீரோ கிட்ட சொல்லாத, ஹீரோக்கு இதெல்லாம் தெரிய வேணாம், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி எப்படியாவது அந்த தேவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். இவரை இதுக்கப்புறம் நான் ரகுன்னு சொல்றேன். தேவனும் குருவும் அப்பா பையன்றது வெளி உலகத்துக்கு பெருசா தெரியாது. இப்ப குருவும் ஹீரோ வந்திருக்க விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. ஹீரோ உன்னை ஸ்பை பண்றதுக்காக தான் வந்திருக்கான், உன் மூலியமா என்ன பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உனக்கு நான் கன்னு தந்திருக்கேன்ல, அதை சும்மா தரல, அவன் கதையை முடிச்சிரு, அப்படியாவது நீ மீனா கூட திரும்பி சேர்ந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் வெளியே இருந்து ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோ சாவடிக்க போறாங்கன்னு பயப்படலாம் மாட்டாரு. ஐயா என்ன சாவடிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க, இப்பதான் இந்த கதையே சூடு பிடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்காரு. அவங்க எப்படி சாவடிப்பாங்க, அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவருமே யோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சுவாரஸ்யம் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் எதிர்பார்க்கிறவரா இருப்பாரு. குருவை பொறுத்த வரைக்கும் வயலன்ஸ் எல்லாம் கையில எடுக்க வேணாம்னு நினைக்கிறாருல, ஆனா மீனா திரும்பி நமக்கு கிடைக்கணும்னா அவனை சாவடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப தேவனுமே பையனை ஏத்தி வர்றதுக்காக ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னா, மீனா உனக்கு கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. பையனுமே அதெல்லாம் கேட்கறான். என்ன சொன்னாரு அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப இந்த குரு இருக்கார்ல, ஒன்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கணும் அவ்வளவுதானே, எனக்கு தெரிஞ்ச வேற ஒரு பொண்ணு இருக்கா, பொண்ணு பேசினா கரெக்டா இருக்கும், நான் அந்த பொண்ணு மூலியமா பேச வைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியா சரின்ற மாதிரிலாம் ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஏதோ பிளான் பண்றாருன்னு தெரிஞ்சே ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இத பத்திலாம் இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எது உன்னை கொல்றதுக்கு பிளான் போடுறாங்களா, இதை நம்ம மேல் இடத்துக்கு சொல்லிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவசரப்பட்டு சொல்லாத, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்கேன், அதுல இருந்து எப்படியாவது நான் தனியாவே தப்பிச்சிருவேன், தயவு செஞ்சு யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. ஆனா ரகு இருக்கார்ல, எதுனாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ரகு கிட்ட இவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. யாரும் கவனிக்காத போது குரு இருக்காரு பாத்தீங்களா, அந்த லெட்டர் பாக்ஸ்ல ஒரு லெட்டரை போட்டுட்டு போயிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த தங்கச்சி காவியா பார்த்திருப்பாங்க. காவியா அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த குரு கிட்ட இருந்து தான் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குன்ற மாதிரி இவங்க கிட்ட தராங்க. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணி பண்றது பெருசா தப்பா தெரியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுமே ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா வீட்டை சேர்ந்தவங்க வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி சில மாசத்துலயே அவர் இறந்து போயிடுவாரு. இப்போ வரைக்கும் இவங்க விதவையா இருக்காங்க. அண்ணி நீங்க பிடிச்சவர் கூட வாழுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் இவங்களும் லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாக்டா என்ன எழுதி இருக்குன்னு தெரியல, நான் உடனே ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த காவியா கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் குருவும் ஒரு இடத்துல மீட் பண்ற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மாலாவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப மாலாவும் இவரும் சேர்ந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு குரு மட்டும் தான் வந்திருப்பாரு. எங்க ஒரு லேடி வரதா சொன்னீங்க, வரலையா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. தோ வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி குரு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடியும் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட முகத்தை மறைச்ச மாதிரி தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. வரது நம்ம மீனான்றது நமக்கு தெரியுது, ஹீரோக்கு அதெல்லாம் தெரியல. இப்ப பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அவங்க முகத்தை ஓபன் பண்ணி காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் கொஞ்சம் இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோ தான் வந்திருக்காருன்றது மீனாக்கு தெரியுதுல, வேகமா பக்கத்துல வந்து மீச தாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? குரு என்னோட எக்ஸ் தான், அதெல்லாம் மறந்து கூட உங்க கூட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன், ஆனா என்னை விட்டு விலகி விலகி போனீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப குரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, நாங்க ரெண்டு பேருமே பயங்கரமா லவ்லாம் பண்ணோம், ஆனா சில சூழ்நிலையால எங்களால சேர முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறமா திரும்பி மீனா கூட சேரணும்னு நான் நினைச்சேன், ஆனா மீரா ஒரு நாளும் அதை ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் சில விஷயங்களை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா குரு இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி உங்க கிட்ட வந்து நம்ம ஓடி போயிடலான்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அதுக்கு இவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இப்போ ஒரு கேப் இருக்கதான் செய்யுது, ஆனா என்னோட ஹஸ்பண்டை நான் விட்டுட்டு வரதுக்கு ஒரு காரணம் கூட இல்ல. அந்த அளவுக்கு அவர் நல்லவர், அவரை தேவையில்லாம கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல, நீ போயிடுன்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. பிரசன்ட்ல குரு இத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொன்ன குரு இருக்கார்ல, இதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சந்தோஷமா இருங்கன்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோவும் நிறுத்தி குரு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட ஒய்ஃபுக்கு ஏற்கனவே ஒரு காதலம் இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நைட்ல இவர் சந்தோஷமா அவங்களை கட்டி பிடிக்கிறதுக்காக போயிருப்பாரு. அவங்க கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அப்பத்துல இருந்தே ஒய்ஃபுக்கு வேற ஒரு காதலம் இருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இவர் அவங்க கிட்ட க்ளோஸா இல்லாம இருந்திருப்பாரு. அது யாருன்னு கண்டுபிடிச்சு நம்மளே சேர்த்து வைக்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாரு. என் கூட இருக்கிறத விட உன் கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பா, நீங்க ரெண்டு பேர் சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா தேவன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன இன்னும் இவன் கிட்ட பேசிட்டு இருக்க, இவன் கதையை முடின்ற மாதிரிலாம் குருவோட கதையை முடிக்க சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து ரகுவும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க இருக்காங்கல்ல, ஒழுங்கா எல்லாரும் நில்லுங்கன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா தேவனை தூக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் யார்கிட்டயும் சொல்ல வேணாம் தானே சொன்னேன், எதுக்காக சொன்னன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி தேவன் மாட்டிக்க போறன்ற மாதிரி பயப்படுறாரு. இப்போ ஒரு பாம் எடுத்து சட்டுன்னு அந்த இடத்துல தூக்கி போடுறாரு. இந்த போலீஸ் ஷூட் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள பாம் வந்து விழுந்துரும். அந்த பாம் வெடியறதுல இந்த போலீஸ்க்கு லைட்டா காயம் பட்டுது. இப்ப போலீஸும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்ப தேவன் இருக்கார்ல, இவனை பாத்தீங்களா, நம்மள மாட்டி விடுறதுக்காக முடிவு பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல, இத பத்தி எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோ சொல்றத நம்ப மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி ஆளா, நீங்க வெள்ளக்காரங்களுக்கு வேலை பார்த்து வெள்ளக்காரங்களோட ஆளாவே மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. நான் சொல்றதை கேளுங்க அப்படிலாம் இல்லன்னு இவர் சொல்றாரு. இந்த சைடு ஓடி வந்துட்டு இருக்க சீனியர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்ப இந்த அசிஸ்டன்ட் கன் எடுத்து அவரை பாயிண்ட் பண்றாரு. நம்ம ஹீரோ வெள்ளக்காரங்களுக்கு வேலை பார்த்தாலும் வெள்ளக்காரங்களுக்கு சின்சியரா வேலை பார்க்க மாட்டாரு, அவரோட திருப்திக்காக மட்டும்தான் வேலைலாம் பார்ப்பாரு. இவர் வர சொல்லி அவங்க வரல, ஆனா இந்த கேங்க சேர்ந்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த தேவன் இருக்கார்ல, உன் கையாலேயே கதையை முடியுன்ற மாதிரி மீனா கிட்ட கண்ணை தந்துடுறாரு. ஆனா வயலன்ஸ்லாம் இந்த குருக்கு பிடிக்காதுல்ல, வேணான்ற மாதிரி தடுக்கிறாரு. ஆனா இந்த மீனா பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அசிஸ்டன்ட் ரகுவை நோக்கி கண்ணை பாயிண்ட் பண்றாருல, என்ன பண்ணிட்டு இருக்க, கண்ணை கீழே இறக்குன்னு ரகு சொல்லிட்டாரு. நீங்க அவங்க ஆளா டோட்டலா மாறிட்டீங்க, நம்ம ஆளுங்களே நம்ம டார்ச்சர் பண்றோம், அதுக்கு நீங்களும் ஒரு காரணம், அதனால எனக்கு வேற வழி தெரியலன்னு ஷூட் பண்றதுக்காகலாம் போயிட்டு இருக்காரு. இந்த சைடு மீனா ஷூட் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. ஷூட் பண்ண மனசே வர மாட்டேங்குது. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, என்ன ஷூட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி தேவன் இருக்கார்ல, ஷூட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. குரு மட்டும் தான் வேணான்னு சொல்றாரு, தேவன் ஷூட் பண்ணுன்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க பதட்டத்துல ஹஸ்பண்ட ஷூட் பண்ணிடுறாங்க. பொத்துன்னு இவருமே கீழே விழுந்துடுறாரு. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ரகுவோட கதையை முடிச்சிடுறாரு. அப்பதான் அந்த சைடுல கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. அந்த இடத்தை நோக்கி ஓடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நம்ம வேற ஊருக்கு போயிடலாம், இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கம் வர வேணாம் அப்படின்ற மாதிரி குரு இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான மீனாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஃப்ரெண்டும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஹீரோவை வந்து பாக்குறாரு. அச்சச்சோ, ஹீரோ இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பக்கத்துல யாரையாவது கூப்பிடலாம்னு நினைக்கும் போது ஹீரோ முழிச்சிடுறாரு. எப்படா முழிச்சன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி ஒரு ஜாக்கெட்டை மறைச்சு வச்சிருப்பாரு. எப்பவுமே ஒரு கேஸ்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்லுவாரு பாத்தீங்களா, அதுதான் இந்த ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃப் ஓடி போயிட்டாலே அதை நினைச்சு உனக்கு கஷ்டமா இல்லையா, உன் ஒய்ஃப் மேல உனக்கு லவ் இல்லையான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. என் ஒய்ஃப் மேல எனக்கு ரொம்ப லவ் இருக்குன்ற மாதிரி இவரும் ஒரு
விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டாரு. நம்ம இவரை கல்யாணம் பண்ணிட்டோம், இவர் கூட வாழ்க்கை ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி ஒய்ஃபே மூவ் ஆன் பண்ணி இவர்கிட்ட க்ளோஸா இருக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் நைட்ல விலகி போனதை வச்சு ஒய்ஃபுக்கு ஒரு காதலா இருக்கிறதை இவர் புரிஞ்சிருப்பாரு. ஒய்ஃப் நம்ம கிட்ட பிடிக்காம தான் ஒன்னா இருக்கிறதுக்கு வராங்க, நம்ம ஒன்னாலாம் இருக்கக்கூடாது, விலகி விலகி போனோன்னு விலகி விலகி போயிருப்பாரு. அப்படி போறதுக்கு இவருக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்ம ஒய்ஃபை கஷ்டப்பட்டுருமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாரு. இப்போ ஒய்ஃப் அவங்க நினைச்ச மாதிரியே ஒருத்தர் கூட சேர்ந்துட்டாங்கல்ல, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.